வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ IPL 2024 மேட்ச் 15 ரிவ்யூ தாங்க. எஸ், RCB vs LSG அட் சின்னசாமி ஸ்டேடியம் நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 28 ரன் வித்தியாசத்தில் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க. அண்ட் RCB ஃபேன்ஸ், RCB என்ன சொல்கிறது, மேனேஜ்மெண்ட், பிளேயர்ஸ் எல்லாருமே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ஏன்னா மேக்ஸிமம் அவங்களோட ஹோம் கேம் வின் பண்ண தான் அவங்க இந்த வாட்டி பிளான் பண்ணாங்க. பட் கரெக்டான டைரெக்ஷனில் போகலை. அதாவது ஓப்பனாக சொல்லணும்னா அவங்களோட போலிங் சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து அவங்க சேசிங் எடுத்தாங்க. பட் சேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்து திருப்பியும் சொதப்புது. ஸோ போலிங் வீக்குன்னு சொல்ல போய் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன தான் அவங்கக்கிட்ட கடப்பார பேட்டிங் லைனப் வந்து ஆன் பேப்பர் இருந்தாலும் பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலைன்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு எண்டில் விராட் கோலி டாப் ஆர்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக விளாட்றாரு, இல்லைனா DK ஃபினிஷ் பண்ணுறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அவங்க டீமில் இருக்க 4 பிளேயர்ஸ், அதாவது மிடில் ஆர்டரில் இருக்கிற பிளேயர்ஸ், க்ரீனாக இருக்கட்டும், மேக்ஸ்வெல்லாக இருக்கட்டும், பட்டிடாராக இருக்கட்டும், ஈவன் அனுஜ் ராவத் ஃபஸ்ட்டு மேட்ச் CSKவோட நல்லா விளாட்னாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் சரி கிடையாது. அண்ட் டாப் ஆர்டரில் ஃபேஃப் டு பிளஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ கேப்டனாக அவரும் வந்து என்ன சொல்கிறது பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணலை. ப்ளஸ் பேட்டிங்லேயும் சரி. அண்ட் ரஜத் பட்டிடார் இன்றைக்கி ஏதோ அப்படி இப்படி விளாட்ற மாதிரி தெரிஞ்சது, பட் பெருசாக அவரும் கான்ட்ரிபியூட் பண்ணலை. 29லேயே அவுட் ஆகிட்டார். ஸோ விராட் மட்டும் தான் டாப் ஆர்டரில் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் இன்றைக்கி சீக்கிரம் அவுட் ஆகும்போது எனக்கு தெரியும், ஓகே RCB ஸ்ட்ரகிள் ஆக போகிறாங்க இந்த ஒரு மாதிரி 2 பேஸ்ட் விக்கெட்டில். அண்ட் நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக பாண்டர் பண்ணுறதுக்கு இருக்குங்க RCBக்கு. பிகாஸ் போலிங் பிரச்சனையா பேட்டிங் பிரச்சனையா ரெண்டுமே இந்த மேட்ச்சில் பிரச்சனைன்ற மாதிரி வந்து அமைஞ்சுது. பட் போலிங் ஒரு கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் 3 மேட்சஸ் கொஞ்சம் டீசெண்டாக போட்டாங்க. பட் ஸ்டில் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுல் டாஸ் போட்டாங்க. 165ல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கணும் நம்ம LSGயை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போர் போலிங்னால சர்டைன் மூமெண்ட்ஸில் அவங்க போராக போட்டாங்க. சில பேர் சில ஓவர்ஸில் 2 runs 3 runsலாம் கொடுத்தாங்க. பட் அது காம்பன்சேட் பண்ணுற மாதிரி ஃபுல் டாஸ் போட்டாங்க சில ஓவரில். கேமரன் க்ரீனோட ஸ்பெல் எடுத்துக்கோங்க, ரொம்ப போராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீஸ்டாப்லி நல்லா போட்டார். பட் ஒரு ஓவரில் தேவையில்லாத 2 ஃபுல் டாஸ். கடைசியாக சிராஜ் 3 டாட் பால் எடுத்தார் பூரான, அதுக்கப்புறம் ஒரு 2 6 விட்டார். ஸோ ஆப்வியஸ்லி அதெல்லாம் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக அமைஞ்சதுன்னு தான் நான் சொல்லுவேன். LSG டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 3 மேட்ச்சில் 2 வின், ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்க. நல்ல ஒரு ஆல்ரவுண்ட் டீம் டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ டெஃபினட்டாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டஃப் கொடுப்பாங்க டாப் 4ல், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் KL ராகுல் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் எ கேப்டனாக வந்துட்டார். லாஸ்ட் மேட்ச்சில் வெறும் இம்பாக்ட் பிளேயராக விளையாடினார் டியூ டு இன்ஜுரி கன்சர்ன்ஸ். பட் இந்த மேட்ச்சில் வந்து ஃபுல் ஃபிட்டாக வந்து விளையாடிருக்காரு. பட் ஸ்டில் அவரோட ஃபிட்னஸ் 100% இல்லைன்றது மட்டும் கிளியர் கட்டாக தெரிஞ்சுது. அவர் மூவ் ஆகிற அந்த விதத்திலே தெரிஞ்சுது ஆக்சுவலி. ஸோ ஆப்வியஸ்லி டாஸ் வின் பண்ண RCB போலிங் எடுத்தாங்க. அண்ட் 181 for 5 லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். இந்த பிச்சு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா டிபிக்கல் சின்னசாமி ஸ்டேடியமே கிடையாதுங்க. இந்த வாட்டி பிச்சஸே அப்படி இல்லை. அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ராபேக்கு. ஏன்னா கொஞ்சம் 2 பேஸ்டாக தான் இருந்தது இந்த விக்கெட்டு. அப்பே கிளியர் கட்டாக தெரிஞ்சது, இன்கேஸ் 180 190 LSG அடிச்சாங்கன்னா கண்டிப்பாக அதை அவங்க டிஃபெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்ககிட்ட பெட்டர் போலர்ஸ் இருக்காங்க கம்பேர்ட் டு RCB போலர்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ ரைட், என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிகாக் ஆக்சுவலாக அந்த ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்தாருங்க. இனிஷியலாக சூப்பர் நாக் 81 runs of 50 odd balls செம்மையாக விளாட்னாரு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு தருணமாக வந்து அமைஞ்சுது ஆக்சுவலி லக்னோவுக்கு. ஏன்னா அந்த ஸ்டார்ட் கொடுத்துட்டு அவர் உடனே அவுட் ஆகலை. ஸோ 80 runs வரைக்கும் விளாட்னாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன் பிட்வீனில் அவங்க வந்து நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப், KL ராகுலோட ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் 50 வரைக்கும் வந்துச்சு. ராகுல் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டம்பிள், படிக்கல் அவுட் ஆனார். ஸ்டோனிஸ் வந்து செட் ஆகி நல்லா விளையாடிட்டு இருந்தார். அப்புறம் அவரும் அவுட் ஆனார். அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பூரான் ஆஸ் யூஷுவல் அவரோட எத்தை காமிச்சிட்டு போயிட்டாருங்க. அவர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ரோலே கீழே இறங்கி ஒரு 40 of 20 40 of 18 அதை தான் எக்ஸாக்ட்லி 2 மேட்சாக அவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ குவிண்டன் டிகாக்கோட அந்த 81 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குரூஷலாக வந்து அமைஞ்சதுன்னு தான் சொல்ல முடியும் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு. அதாவது அக்ரெசிவாக விளாட்னாரு. பட் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஆங்கர் பண்ணியும் எடுத்துகிட்டு போனார். ஸோ 181 அடிக்கும் போது எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு, ஓகே இது ஒரு நல்ல ஸ்கோர் இந்த 2 பேஸ்ட் விக்கெட்லன்னு சொல்லிட்டு. when it comes to RCB bowling, எஸ் த ஸ்டார் ஆஃப் த ஷோ கேட்டிங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல் 4 ஓவர் போட்டு 23 ரன் 2 விக்கெட் நல்லா போட்டார். ஆக்சுவலி எனக்கு ஒரே ஒன்று மட்டும் தான் லக்னோவோட ஸ்ட்ராட்டஜி புரியல. ஃபஸ்ட்டு விக்கெட் KL ராகுல் அவுட் ஆனார் கிளென் மேக்ஸ்வெல் பாலில். அப்போ வந்து அவங்க ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அமைச்சிருக்கலாம். ஏன்னா அந்த பக்கம் ஆல்ரெடி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் குவிண்டன் டிகாக் விளையாடுறாரு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா படிக்கல் ஆப்வியஸ்லி ஸ்லாட்டில் அவர் தான் இருக்காரு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயுஷ் புதானி மாதிரி ஒரு பிளேயர் அந்த டைமில் இறங்கி கொஞ்சம் அட்ரான் மாதிரி விட்டுருக்கலாம். பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க மேக்ஸ்வெலுக்கு. அந்த டைமில் ஒரு 3-4 ஓவர்ஸ்க்கு ரன்னே வரலை. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்சில் ஒரு சின்னதாக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு தப்பு பண்ணிட்டாங்களோ LSGன்னு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா நம்பர் 6 நம்பர் 7ல் வந்து ஆயுஷ் பதானி ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாருங்க. சர்க்கிளை விட்டு கூட தூக்கி அடிக்க மாட்டேங்கிறாரு இந்த சீசனில். அப்படின்னும் போது ஒன்று அவரை மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த பவர் பிளேலையோ இல்லை பவர் பிளேக்கு அப்புறம் நீங்கள் சும்மா அப்படி ஒரு 2 6 அடிச்சு கொடுத்துட்டு போனால் கூட போதுன்ற மாதிரி இறக்கி விட்டால் ஒரு லாஜிக் இருக்கும். இல்லாத அவருக்கு பதில் தீபக் கூட விளாடலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தான் LSGயோட டாக்டிக்ஸ் எனக்கு சத்தியமாக புரியல. அப்பார்ட் ஃப்ரம் தட் அவங்க வந்து சூப்பராக விளாட்னாங்க, அதில் நோ டவுட் அபவுட் இட். பட்
when it comes to RCB bowling நான் சொன்ன மாதிரி கிளென் மேக்ஸ்வெல் நல்லா போட்டார். யாஷ் தயால் சூப்பராக போட்டாருங்க. 4 overs 24 runs தான். அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லா பவுலர்ஸும் எக்ஸ்பென்சிவ். சிராஜ் டிசப்பாயிண்டிங் ஸ்பெல் தான் சொல்ல முடியும். என்னதான் ஒரு விக்கெட் எடுத்தாலும் கொஞ்சம் புவராக தான் போட்டார். கேமரன் கிரீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்கட்டபிள் மேட்ச் தான் இந்த மேட்ச் அவருக்கு. அண்ட் ரீஸ் டாப்லி ஆக்சுவலாக தான் சொல்கிறேன்ல நல்லா போட்டார். அல்சாரி ஜோசப் பதில் இது எவ்வளோ பரவாயில்ல. அந்த ஒரு 2 ஃபுல் டாஸ் மட்டும் போடாமல் இருந்தாருன்னா அந்த 2 6 விட்டுருக்க மாட்டார். இல்லைனா அவருமே டீசெண்டாக போட்டாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ 182 அப்படின்ற போது டார்கெட் நம்பர் விராட் கோலி அவர் தான் கீ பிளேயராக என் மைண்டில் வந்து நின்னார். ஏன்னா ஜென்ரலாக இந்த மாதிரி ஸ்கோராக கடைசி வரைக்கும் அவர் ஸ்டே பண்ணி ஆங்கர் பண்ணி எடுத்துகிட்டு போவார் கேமை. அதாவது விராட் கோலியோட கேம் வந்து பார்த்தீங்கன்னா 140 150 தாங்க. அது எஃபெக்டிவாக இருக்கும். அவர் நீங்கள் 170 180 அடிக்கணும்னு சொன்னீங்கன்னா அவர் சீக்கிரமாக அவுட் ஆகிட்டாருன்னா என்ன ஆகுன்றதை நான் லாஸ்ட் வீடியோலே சொல்லியிருப்பேன். எக்ஸாக்ட்லி அதான் இந்த மேட்ச்சில் ஆச்சு. அதாவது நல்ல ஒரு ஸ்டார்ட், அவரும் ஃபேஃபும் நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி சித்தார்த் தமிழ்நாடு பிளேயர் அதான் முதல் விக்கெட்டே விராட் கோலி இதை எடுத்துட்டாரு. ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. முதல் விக்கெட் அதுவும் ஒரு சாம்பியன் பிளேயர் எடுத்ததுக்கு. அண்ட் விராட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு நியூ பவுலர் வந்தார்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ண பார்ப்பாரு. ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே ஒரு மாதிரி அப்படியே அசால்ட்டாக ஆடுற மாதிரி ஆடுவார். விக்கெட் கொடுத்துருவார். இது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேயே நிறைய பண்ணியிருக்காரு. நிறைய பேருக்கோட முதல் விக்கெட் பார்த்தீங்கன்னா விராட் கோலி தான் இருக்கும். அந்த வகையில் தான் சித்தார்த்துக்கும் இது அமைஞ்சுது. ஜென்ரலாக அந்த ஷாட்டை வந்து கரெக்டாக விளையாடுவார் விராட். பட் ரொம்ப அக்ராஸில் அகைன்ஸ்ட் த டர்ன் விளையாடுனதுனால அது டாப் பேஜ் வாங்கிடுச்சு. ஸோ விராட் அவுட் ஆகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த 2 பேஸ்ட் விக்கெட்டில் கண்டிப்பாக பிளேயர் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு. ஆனால் இப்படி ஆவாங்கன்னு எதிர்பார்க்கலங்க. அல்டிமேட்டாக ஆகிட்டாங்க. திருப்பி ஃபெயிலியர் ஃபார் ஃபேஃப். அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட்டு. அது ரன்னே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக ஷார்ட் மிட் விக்கெட்டில் கொடுத்துட்டு அவர் ரன் பண்ணார். அது கம்ப்ளீட்லி அவரோட மிஸ்டேக்குங்க. மிஸ்ஜட்மெண்ட்டும் சொல்லலாம். செம டைரக்ட் ஹிட் ஃப்ரம் டேவிட் படிக்கல். மேட்ச் டர்னிங் பாயிண்ட் அங்கேயும் வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் தான். ஏன்னா ஃபேஃப் அந்த டைம் இந்த மேட்ச் வந்து விளையாடியே ஆகிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ ரன் அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் இம்மிடியட்டாக மேக்ஸ்வெல் வந்து அவுட் ஆகிட்டார். ஆப்வியஸ்லி த நியூ சென்சேஷன் மயங்க் யாதவ் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க இந்த பையன்கிட்ட. 156 கிலோமீட்டர் ஸ்பீடுங்க இன்னைக்கு. கேமரன் கிரீன் விக்கெட்லாம் ஆஃப் ஸ்டம்ப்லாம் பெயில்ஸ்லாம் பிடிக்கிட்டு போச்சா. அதாவது ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பேசி பவுன்ஸ் விக்கெட்டில் இந்த மாதிரி பேஸ் போலர்ஸ் விளையாடிருக்காங்க. பட் அவங்களே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. கிளென் மேக்ஸ்வெல் ஸ்ட்ரகிள் ஆகி அவுட் ஆனார். கிரீன் ஸ்ட்ரகிள் ஆகி அவுட் ஆனார். நிச்சயமாகவே அந்த மயங்க் யாதவ் நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு இந்தியன் பிளேயர் 21 வயசில் இந்த ஸ்பீடில் ஒருத்தன் கிடைப்பானான்னு நம்ம யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. எல்லாரும் சொல்கிறாங்க உம்ரான் மாலிக் மாதிரி வந்து இவர் காணாம போயிடுவாருன்னு. தப்புங்க. ஏன்னா இவர்கிட்ட நல்ல கண்ட்ரோல் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இவர்கிட்ட நல்ல கண்ட்ரோல் இருக்குது. அட் த சேம் டைம் என்ன சொல்கிறது, ஷார்ட் பிச் நல்லா போடுறாரு. வித்தெல்லாம் கச்சாமுச்சான்னு வந்து ரன்னெல்லாம் கொடுக்கறது இல்லை. 4 ஓவர் போட்டு 14 ரன் கொடுத்து 3 விக்கெட்டுங்க. சின்னசாமி ஸ்டேடியமில் 150 கிலோமீட்டர் மேலே ஸ்பீடு போட்டவங்களாம் காணாமல் போயிருக்கான். பட் ஆனால் இந்த பையன் வந்து இவ்வளோ ஸ்பீட்லேயும் இவ்வளோ கண்ட்ரோல் வச்சிருக்கிறது ஒரு வரப்பிரசாதம். ஹோப் இவரை வந்து இந்தியா நல்லா யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சர். இவர் தான் வந்து இந்தியாவோட ஃபியூச்சர். அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஜஸ்ட் 21 இயர்ஸ் தான். அண்ட் வி ஆர் ஸோ லக்கி டு கெட் அ டேலண்ட் லைக் ஹிம். இவரை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஹோப் இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாக அவர் விளையாடுவார் இன்ஜுரி இல்லாமன்னு. ஸோ அடுத்தது டெஃபினட்டாக இந்தியா தான். ஏன்னா அவர் போடுற போலிங்கை பார்த்துட்டு உலகம் ஃபுல்லாக எல்லாருமே ஆக்சுவலாக ஆச்சரியப்படுறாங்க. இப்படி ஒரு பேஸ் போலரா, 156 கிலோமீட்டர் போடுற ஒரு பேஸ் போலரா, அதுவும் கண்ட்ரோலோட. கிரேட். ஹேட்ஸ் ஆஃப் டு மயங்க் யாதவ். அவ்வளோதான் சொல்ல முடியும். அண்ட் எஸ் ஆக்சுவலி மயங்க் யாதவ் தான் ஒரு டர்னிங் பாயிண்டேங்க எல்எஸ்ஜிக்கு. அவர் போட்ட ஸ்பெல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா நங்கூரத்தை வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்எஸ்ஜிக்கு போலிங் கிட்லேருந்து இருந்ததுங்க. ஏன்னா பிஷ்னாய் சரியாக போடலை. யாஷ் தாக்கூர் ரொம்ப புவரான ஒரு மேட்ச்சு. குருநாள் 1 ஓவர் போட்டு 10 ரன் தான். நவீன் உல்லக் நல்லா போட்டார். இந்த நவீன் உல்லக் அண்ட் மயங்க் யாதவ் இவங்க 2 பேர் தான் ஆக்சுவலாக எல்எஸ்ஜி போலிங்கில் கொஞ்சம் காப்பாற்றினாங்க. இதில் ஒரு போலர் கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாங்கன்னா கூட ஆர்சிபி வின் பண்ண வாய்ப்புகள் கிடச்சிருக்கும். பட் எனிவே ஆர்சிபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நாங்கள். ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லைக் 40 பாலில் 85 90 ரன் அந்த லெவலில் இருந்தாங்க. பட் மஹிபால் லோம்ரார் இறங்கினாருங்க இம்பாக்ட் பிளேயராக. என்ன அடிங்க 12-13 பாலில் 33 ரன்னு. அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் ப்ரிவியூலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். லோம்ரார்லாம் பிளேயிங் லெவலில் விளாடணும். எனக்கு தெரிஞ்சு அசட் படிட்டாருக்கு ஒரு பிரேக்கை கொடுக்கறது பெட்டர் ஆர்சிபி. அவர் அதுக்கப்புறமா வந்து அவரோட ஓல்டு கேம் விளையாடுவார். சீம்ஸ் டு பி அவர் மென்டலியும் ரொம்ப அஃபெக்டடாக இருக்கார். அண்ட் அவர் ஒரு மாதிரி எனர்ஜியே இல்லாத மாதிரி தோணுது. ஸோ ஐ திங்க் பட்டிடாருக்கு ஒரு பிரேக் கொடுக்கணும். மஹிபால் லோம்ராரை தூக்கி 11ல் போடணும். இல்லைனாலும் அவங்ககிட்ட பிரபு தேசாய் இருக்காரு. ஆஸ் இம்பாக்ட் பிளேயராக கூட யூஸ் பண்ணலாம். இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது. ஏன் சரியாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கன்சர்ன் கிளென் மேக்ஸ்வெல் கிரீனு ஃபேஃப்லாம் அடிக்காதது. ஏன்னா எவ்வளோ மேட்ச் தான் அடிக்காமல் இருப்பாங்க. 4 மேட்ச் ஆகிடுச்சு, 3 லாஸு. இப்போ இக்கட்டான நிலைமையில் இருக்காங்க ஆர்சிபி. இனிமேட்டு வர மேட்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஓவராலாக அவங்களுக்கு வந்து 10 மேட்ச் இருக்குது. இந்த 10 மேட்ச்சில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு
என்ன சொல்கிறது ஒரு 7-8 மேட்சாவது வின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. டஃப் ஆப்பனன்ஸ் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இட்ஸ் கோயிங் டு பி டஃப் டைம் ஃபார் ஆர்சிபி, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் எஸ் எ யூனிட்டாக செம்மையாக விளையாடிட்டு இருக்காங்க, அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. டேலண்ட் மேலே டேலண்ட்டாக இருக்குது. இமேஜின் பண்ணி பாருங்க, ஒன்று ஷமர் ஜோசஃபே ஒன்று வந்து விளையாடல, அவர் ஒரு 150 போடுவார், மயங்க் ஒரு 150 போடுவார், என்ன லெவலில் இருக்கும்னு பார்த்துக்கோங்க சேர்ந்து விளையாடும் போது. ஸோ எக்ஸைட்டிங் டைம்ஸ் ஃபார் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அதில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஆர்சிபி வில் பி டிசப்பாயிண்டட். கண்டிப்பாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு மண்டையை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க, நம்மளுக்கு பேட்டிங் வீக்கா இல்லை போலிங் வீக்கா, கடைசியில் ரெண்டுமே வீக்காக இருக்கே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி தான் தலையை சொரிஞ்சிட்டு இருப்பாங்க. பட் சம் ஆர் அதர் ஸ்டில் அவங்க வந்து நம்பிக்கை வச்சு தான் ஆகணும், அவங்க ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும் அவங்களோட பிளேயர்ஸை. இதுதான் உங்கள் ஸ்குவாட். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் பிளேயிங் லெவனில் சென்சிபிளான சேஞ்சஸ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் டஃப் கொடுக்கலாம் அவங்க. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம். எனிவே இட்ஸ் நாட் கோயிங் டு பி ஈஸி ஃபார் ஆர்சிபி, தட்ஸ் ஃபார் ஷுர். ஓகே, ஸோ கம்ஃபர்டபுள் வின் ஃபார் எல்எஸ்ஜி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவார்ட் செக்ஷனுக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ கெத்து பேட்ஸ்மேன் ஆஃப் த டே ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக்ங்க. 81 ரன்ஸ் ஃபென்டாஸ்டிக்காக விளாட்னாரு. அதாவது இந்த பிச் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 பேஸ்ட் விக்கெட். பட் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அவருக்கு நல்லா தெரியும் இந்த சின்னசாமி ஸ்டேடியம் ஒரு ஷார்ட் பவுண்டரிஸ் எல்லாமே. ஸோ ஆஃப் ஸ்டம்ப் வெளியில் போயிட்டு சிராஜை மடக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் லெக்கில் 6 அடிச்சுட்டு இருந்தார். அண்ட் சிராஜும் அதுக்கேற்ற மாதிரி நல்லா போட்டு கொடுத்துட்டு இருந்தார். ஸோ போலர்ஸை அழகாக ஜட்ஜ் பண்ணி செம்மையாக விளாட்னாரு. 50 அடிச்சுட்டு உடனே அவுட் ஆகாமல் இந்த பிச்சை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு முடிஞ்சவருக்கும் விளாட்னாரு. அது வந்து ரொம்ப க்ரூஷலாக வந்து எல்எஸ்ஜிக்கு அமைஞ்சது. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா கெத்து பேட்ஸ்மேன் of this match goes to Quinton de Kock. So next get the bowler of this match obviously Mayank Yadav ரெண்டாவது முறையாக இந்த அவார்டை வாங்குறாரு நம்மளோட சேனலில். ஸோ அல்டிமேட்டாக போலிங் போட்டுருக்காரு, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. கிரேட் ஃபியூச்சர் ஃபார் இந்தியா அண்ட் ஃபார் எல்எஸ்ஜியும். டெஃபினட்டாக அடுத்த வருஷம்லாம் இவரை ரீடைன் பண்ணிடுவாங்க போல இருக்குது லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், அது டேம் ஷுர். அப்படி ஒரு டேலண்ட், அப்படி ஒரு வரப்பிரசாதம், ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். இவரை வந்து பார்த்து வச்சுக்கணும். 156 கிலோமீட்டர் ஸ்பீடில் போடுறாருன்னா பார்த்துக்கோங்க. இந்த போலருக்கு இவ்வளோ ஸ்பீடு போடுற போலருக்கு கண்ட்ரோலோடையும் போடுறாரு, அது ரொம்ப ஆச்சரியங்க. ஸோ huge salute once again to Mayank Yadav's performance. 4 overs, just 14 runs, 3 wickets, unbelievable. So the get the bowler of the match கண்டிப்பா இந்த அவார்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Mayank Yadavக்கே கொடுத்தாகணும். அடுத்து ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச். ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் இந்த மேட்ச்சில் பெருசாக ஸ்கோப்பே இல்லைங்க. இந்த இப்போ ரீசெண்ட் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ்க்கு ஸ்கோப்பே இல்லாமல் தான் வந்து அமையுது. ஏன்னா குணால் பாண்டியா இருந்தார், பட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக தான் வந்து விளாட்னாரு. பேட்டிங் ஒன்றும் பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணல. போலிங்லேயும் லைக் என்ன சொல்கிறது ஒரு ஓவர் தான் போட்டார். அண்ட் ஆர்சிபிலையும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக க்ரீனும் வந்து பார்த்தீங்கன்னா போலிங் சொதப்பிட்டார், பேட்டிங் பெருசாக விளாடல. ஸோ இருந்த ஆல்ரவுண்டர்ஸ் பெருசாக இந்த மேட்ச்சில் கான்ட்ரிபியூட் பண்ணல. ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் தி மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவார்டுக்கு யாருமே நாமினேஷன் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பாக நம்ம படிக்கலுக்கு தாங்க கொடுக்கணும். அவரோட அந்த ரன் அவுட் ஆஃப் ஃபேக் டு பிளஸஸ் ரொம்ப க்ரூஷலாக வந்து அமைஞ்சது. ப்ளஸ் நல்ல கேச்சஸும் பிடிச்சாரு. ஸோ குட் டே இந்த ஃபீல்டுன்னு சொல்லலாம். பேட்டிங்கில் வேணால் அவர் சொதப்பிருக்கலாம், பட் ஹி ஹேட் அ வெரி குட் டே இந்த ஃபீல்ட். ஸோ ஆப்வியஸ்லி த அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த அவார்ட் கோஸ் டு படிக்கல். சொதப்பல் ஆஃப் த மேட்ச். சொதப்பல் ஆஃப் த மேட்ச்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக நான் வந்து யாரை சொல்லுவேன்னா ஒரு 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸாக சொல்லுவேன் ஆர்சிபிலேருந்து. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஓவரில் சொல்லுவேன். ஏன்னா க்ரீன் எடுத்துக்கோங்க, ஒரு ஓவரில் ஃபுல் டாஸாக போட்டு கொடுத்துட்டு இருந்தார், விச் இஸ் அன்அக்செப்டபிள்ங்க. பிச்சில் குத்துனா 2 பேஸ்டாக இருக்குது. நீங்கள் குத்துனா தானே பால் எதாவது ஆகிறதுக்கு, நீங்கள் ஃபுல் டாஸ் போட்டால் என்ன அர்த்தம்? அதுவும் சின்னசாமி ஸ்டேடியமில் ரொம்ப புவர் ஸ்பெல் அவர் போட்டது. ரீஸ்டாப்லேயும் அவ்வளோ சூப்பராக போட்டார். ஒரு ஓவரில் ஐ திங்க் 2-3 ரன்னெல்லாம் போட்டு கண்ட்ரோல் பண்ணார். பட் அடுத்த ஓவர் பார்த்தீங்கன்னா அவரும் ஃபுல் டாஸ் போட்டு 6 கொடுத்தாரு. அது ஒரு கேம் சேஞ்சிங்காக அமைஞ்சுது. கடைசி ஓவரில் சிராஜ் ஃபஸ்ட்டே அவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தார். பட் லாஸ்ட் ஓவரில் 3 டாட் பால் எடுத்தார். திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்கலாம். பட் அடுத்த 2 பாலே 2 6 கொடுத்து திருப்பி ஒரு மொமெண்டம் கொடுத்துட்டாங்க ஆக்சுவலி எல்எஸ்டிக்கு. ஸோ இந்த ஃபுல் டாஸ் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் பால்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா 25-26 ரன் இவங்க கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தா ஆர்சிபி வின் பண்ண வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் ஆனால் அதை கோட்டை விட்டாங்க. ஸோ ஆப்வியஸ்லி தி சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கோஸ் டு ஆர்சிபி முக்கியமான போலர்ஸ். இந்த முக்கியமான கட்டம் டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் ஆக்சுவலாக இது எங்கே வந்துச்சுன்னா விராட் கோலியோட விக்கெட்டுங்க. நிறைய பேர் சொல்லலாம் டிகே விக்கெட் சொல்லலாம், டிகே இருந்து அடிச்சிருப்பாரு. பட் ஸ்டில் ரிக்வயர்ட் ரேட் எங்கேயோ இருந்துச்சு. பிச் வேற 2 பேஸ்டாக இருந்தது. கொஞ்சம் கம்பேக் கொடுத்துருப்பாங்க எல்எஸ்டி. பட் விராட் கோலி மாதிரி பிளேயர்லாம் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இந்த மாதிரி ஒரு டார்கெட்டுக்கு ரொம்ப க்ரூஷியல் பிளேயர். அவர் பாட்டுக்கு ஈவன் 120-130 ஸ்ட்ரைக் ரேட்டில் ஒரு எண்டில் நின்றுந்தாலும் வேற ஒரு பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஸோ விராட் கோலி உள்ளே இருக்காருன்ற ப்ரெஷர்லேயே ஆக்சுவலாக எல்எஸ்டி கொஞ்சம் ட்ரம்பிளாக இருப்பாங்க. பட் அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கேமே சேஞ்ச் ஆச்சு. ஸோ ஆப்வியஸ்லி தி டர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி விக்கெட். கைஸ், ஐ திங்க் அவார்ட் செக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.